वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय तिरुवेंकटमुडियान तिरुवरुलाल श्रीमद् भगवद गीता मूलपारायणमानது SVBC சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சன்னதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம் இந்த பாக்யத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான். யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டி இருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான சுவாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா,
இந்த ஞான யஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேல வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम ஒன்னாவது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. 42வது ஸ்லோகம். சங்கரோ நரகாயைவ குலக்ஞானான் குலஸ்ய ச பதந்தி பிதரோஹ் கேஷாம் லுப்தபிண்டோதக்ரியாஹ. இப்பொழுது நாம் பாராயணம் செய்த ஸ்லோகம் வியாக்கியானத்தை நம்மளுடைய டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः. सङ्करो नरकायैव कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः. ॐ नमो वेङ्कटेशाय. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு குலம் என்பது தொன்று தொட்டு வரக்கூடியதான மரபுகளையும் பண்பாட்டினையும் கட்டி காக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த குலத்திற்கு பெருமை எதனால் உண்டாகிறது என்றால் மரபுகளை மீறாமல் அந்த குலமானது நடக்கிறது. அப்படி என்றால் குலம்னா அர்த்தம் அந்த குலத்தில் உள்ளவர்கள், அந்த குலத்தில் பிறந்திருப்பவர்கள், அந்த குலாச்சார விவேச்சனம் என்பதாக அந்த குலத்திற்கு ஏற்றதான ஆச்சரணம், ஆச்சரணம் என்றால் அனுஷ்டானம், அதன்படி நடப்பவர்கள் என்பதாக பொருள். ஒரு குலத்தினை அதர்மம் வந்து சூழ்ந்தது என்றால் அதனால் முதலில் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் அந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள். நம்முடைய பாரத தேசம் என்பது பெண்மையை போற்றக்கூடிய மிகச்சிறந்ததான தேசம். அதனால்தான் பாரத அன்னை என்று நாம் பாரத தேவியையே கொண்டாடுகிறோம். அன்னைன்றவள் எப்படி இருப்பா? அழகான அந்த பார்க்கும் பொழுதே ஒரு லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மீகரம் என்பதாக இருக்கும். அமங்கலமாக தலையை விரித்து போட்டுண்டு ஒரு மாதிரி பார்க்கும் பொழுதே அந்த அமங்கல கோலத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? மங்களம்ன்றது தலையை நல்லா அழகாக வாரிண்டு நல்ல புஷ்பங்களை எல்லாம் சூட்டி கொண்டு நல்ல கிரீட்டம், சூடாவதம்சம் முதலான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு கண்களில் கருணையுடன் இருப்பவள் நம்முடைய தாயார். நம்முடைய அவரவர்களுக்கு ஈன்றெடுத்த அன்னையினுடையதான கோலம் என்ன ஞாபகம் வருது? நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பாரம்பரியம் அப்படின்னு வரும்பொழுது அதை பார்க்கிறோம். தலைவிரி கோலமாக நாம் பார்க்க முடியாது நம்முடைய தாயாரை. அதனால் இந்த பெண்மையை போற்றக்கூடியது. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக என்பது உபனிஷத் வாக்கியம். எந்த இடத்தில் பெண்கள் நன்கு மதிக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறார்களோ, எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே, நாரினா பெண்களுக்கு பேர்,
எங்க பெண்கள் நன்கு பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவர்கள் வாசம் செய்கிறார்கள். அப்ப பெண்களை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு என்ன என்று யாருக்கு வருது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பெண்ணை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கு. அந்த ஆண்மகன் அந்த பெண்ணுக்கு உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்னும் நிர்பந்தம் கூட கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ஆபத்து என்று வரும் பொழுது ஒரு ஆண்மகன் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அடைக்கலமாக இருக்க வேண்டும். அது அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் நல்லதொரு உறவாக இருக்க வேண்டும். இது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். துஷ்யந்த மகாராஜா ஒரு சட்டம் போட்டார். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். துஷ்யந்த மகாராஜா ஒரு சட்டம் போட்டிருக்கார். அந்த சட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் உறவுகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் ராஜாவான நான் உறவாக இருக்கிறேன் என்று மகாராஜா அறிவித்தான். அப்போ ஒரு பெரிய கேள்வி வந்தது. யாருக்கு உறவு இல்லையோ அவருக்கு ராஜா உறவு என்றால் என்ன மாதிரி உறவு என்றதான ஒரு கேள்வி கேட்டார்கள். அரசன் சொன்னான், எந்த உறவை சொன்னால் எனக்கும் அவர்களுக்கும் பாபம் என்பது ஏற்படாதோ, எந்த உறவை சொன்னால் அது தர்மத்தை மீறிய நடத்தையாக இருக்காதோ அந்த உறவு. ஒருவருக்கு பிள்ளை இல்லை என்றால் துஷ்யந்தனாகிற நான் பிள்ளை, ஒருவருக்கு சகோதரன் இல்லை என்றால் அவருக்கு நான் சகோதரன் இல்லையா, ஒருவருக்கு தந்தை இல்லை என்றால் அவருக்கு நான் தந்தை என்பதாக நான் இருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றால் அந்த கணவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அது பெரிய விஷயம். துஷ்யந்தனுடையதான அந்த வார்த்தை. அப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றால் நான் அந்த பெண்ணுக்கு சகோதரனாகவோ பிள்ளையாகவோ தந்தையாகவோ இருக்கலாமே. எவ்வளவு பண்பட்ட வார்த்தை, எவ்வளவு நாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்க வேண்டிய வார்த்தை. இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு பொறுமை என்பது இல்லை, பெரியோர்களிடத்தில் அணுகுதல் என்பது இல்லை, பெரியோர்களுடைய உபதேசங்களை கேட்பதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை. கூகுளில் இருக்குது, டிவியில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். ஐ கான்டாக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நேர நேரம் உட்கார்ந்து அவர்களிடத்தில் நாம் விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய புண்ணியம். அது மனதை பக்குவப்படுத்தும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது எந்த வழி நடக்கக்கூடிய ஆச்சாரிகள், நமக்கு சனாதன தர்மம்ன்றதான பேரில் இப்போ புதுசாக என்னென்னமோ கலப்பி விட்டுருக்கா, அதையும் நாம் டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓரான் வழியாக வரணும். நம்முடைய சம்பிரதாயம்னு சொன்னால் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பதாக நம்முடையதான ஆச்சாரியர்கள் எங்கேருந்து எம்பெருமானிடமிருந்து ஆரம்பித்து நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை இருக்குது. அதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். எங்கேயோ திடீர்னு ஆரம்பிச்சு விடல, அதுக்குன்னு ஒரு வழி காமிச்சிருக்கான். அந்த வழியின்படி தான் நாம் நடக்கணும். ஆகையால் எந்த உறவை சொன்னோமேயானால் அந்த உறவானது எனக்கும் அவர்களுக்கும் தவறானதொரு பாபத்தை ஏற்படுத்தாதோ அந்த உறவு. அப்போ ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு சகோதரனாயிருந்து நாம் உதவி செய்யலாமே, அந்த பெண்ணுக்கு பிள்ளையாக இருந்து நாம் உதவி செய்யலாமே, அந்த பெண்ணுக்கு தந்தையாக இருந்து நாம் உதவி செய்யலாமே. ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பெண்ணுக்கு நண்பனாக கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. இது ஒரு பண்பு. ஆகையால் பெண்கள் எல்லா விதத்திலும் எல்லா காலங்களிலும் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தர்மம். அதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். முன் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்ரம் அதர்மோபிபவத்யுத. தர்மம் போயிடுத்துனா அந்த குலம் முழுவதும் அதர்மத்தினால் சூழப்பட்டிருக்கும், அந்த குலம் முழுவதும் அதர்மமானது சூழ்ந்து கொண்டு விடும். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா. அப்படியானால் ஒரு குலத்தில் அதர்மம் புகுந்து விட்டது. நல்லா வாழ்ந்த குலம் சார், 7 தலைமுறைகள் அவங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது தெரியுமா? அவங்க பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, அப்படின்னா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சாமி தெரியுமா? எவ்வளோ தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் காமிச்சிருப்பா, அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லுவாள். இப்போ என்ன எடுத்தனர் என்னமோ தெரியல சார், அந்த குலத்திற்கே ஒரு சாபம் மாதிரி எடுத்து எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. கடைசியில் அந்த வீட்டில் ஒரே ஒரு பெண்ணு மட்டும் இருந்தாங்க. அந்த பெண்ணு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை. ஆகையால் அவங்க தேர்ந்தெடுத்ததான பாதை கூட தவறான பாதையாகி விட்டது அப்படின்னாச்சே அந்த மனசு வலிக்கிறது. எவ்வளவு பெரிய குலம், எவ்வளவு பெரிய பரம்பரை, எப்படி இருந்ததான ஒரு வம்சம், அந்த வம்சமானது இன்றைய தினத்தில் முழுவதுமாக அழிந்து விட்டது என்று சொல்லும் அளவுக்கு இருக்கு. கிருஷ்ணா, அப்படி அந்த பெண்களை நாம் கைவிட்டு விடலாமா? இப்போ யுத்தம் நடக்கிறது. இந்த போரில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய கணவன், தன்னுடைய தந்தை, இப்படி அனைவரையும் அந்த பெண்ணானவள் இழந்தாளேனால் அந்த பெண்ணினுடைய கதி நிர்கதி இல்லையா? அந்த பெண்ணை யாரை காப்பாற்றுவா?
இவ்வளவு நாள் அவளுக்கு எல்லா விதத்திலும் பக்கத்துணையாக இருந்தவர்கள் யார்? தந்தையார் இருந்தார், சகோதரன் இருந்திருக்கிறான், கணவன் இருந்திருக்கிறான், பிள்ளை இருந்திருக்கிறான் என்றால் ஒரே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு இவர்கள் அனைவரையும் பறிகொடுத்தாலேயானால் அந்த பெண்ணினுடைய நிலை என்ன ஆகும்? பெண்கள் தான் தர்மத்தின் தூண்கள், பெண்கள் தான் தர்மத்தை ரட்சிக்கிறவா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு கணவன் தவறான ஒரு பாதையில் போறானோ உடனே ஒரு பெண் என்ன பண்ணுவான், அவனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணுறான். நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? இந்த குடும்பத்திற்கு நீர் தானே தலைவன், நீங்கள் இப்படி தவறான ஒரு தீய பழக்க வழக்கங்களில் ஆழ்ந்து இந்த குடும்பத்தை நீங்கள் இப்படி கெடுக்கிறீர்களே, இது நியாயமா என்று அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனை நல்வழிப்படுத்துகிறாள். அப்ப பெண்களால் மட்டும்தான் தர்மம் என்பது நிலைத்து நிற்கிறது. எவ்வளவு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. பெண்கள் தான் இந்த தர்மத்தை அவர்கள் நிலைத்து நிறுத்துகிறார்கள். அவர்கள்தான் எல்லா விதத்திலும் காப்பாற்றப்படுபவர்கள், காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். கிருஷ்ணா, இப்படி நாம் காப்பாற்ற வேண்டியதான பெண்களை காப்பாற்றாமல் விட்டோமேயானால் அவர்களுக்கு வேறு வழி என்பது ஏற்படாமல் அடுத்தது அவர்கள் நிர்கதி என்பதாக ஏற்படுவதினாலே ஸ்திரீஷு துஷ்டாசு வாரிஷ்டேய ஜாயதே வர்ண சங்கரஹா, இதனால் பல கலப்புகள் உண்டாகின்றன, தவறான பல தொடர்புகள் ஏற்படுகின்றன. இந்த தொடர்புகளினாலே ஏற்படுவது என்ன? மறுபடியும் நான் முன்னமே சொன்னதின்படியாகத்தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குலத்திற்கு உரிய பாரம்பரியம் என்பது மாறிவிடுகிறது. பரம்பரை தர்மம் என்பது முழுவதுமாக சிதைந்து விடுகிறது. சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச. இப்படி ஏற்படுவது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நரக்கத்திற்கு நாற்றங்கால். ஆமாம், நரக்கத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. நாமெல்லாம் சொர்க்கம் நரக்கம் என்பதாக தர்மத்தின் வழியில் இதையெல்லாம் இசைந்திருக்கிறோம். அப்ப நரக்கம்னு ஒன்று உண்டு, அந்த நரக்கத்திற்கு நாம பயப்படணும். எவ்வளவு கொடுமையான தண்டனைகள்லாம் அந்த நரக்கத்தில் நமக்கு ஏற்படும். இப்ப பாபத்தை செய்யும் பொழுது நமக்கு பாபத்தை பார்த்து பயம் இல்லை, ஆனால் பாபத்தினுடைய பலன் நமக்கு அனுபவிக்கப்படும் பொழுது நாம் அத்தியந்தம் பெரும் துன்பத்தில் ஆழ்ந்து விடுவோம். பகவத்கீதை நமக்கு எதை உபதேசம் பண்ணுறது? தயவு செய்து பாபத்தை பார்த்து பயப்படுங்கள், பாபத்தை தடுங்கள், பாபத்தை செய்யாதீர்கள். இதுவரையிலும் ஏதாவது பாவம் செய்திருந்தீர்களானால் அதற்கு உரிய பிராயச்சித்தத்தை செய்து கொள்ளுங்கள். நல்ல வழியில், நியாயமான வழியில் நாம் நடக்க வேண்டும் என்பதாக அந்த பகவத்கீதை நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. சங்கரஹா நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய. ஐயோ, குலத்தில் பிறக்கிறவர்களுக்கும் நரகம் ஏற்படுகிறது, அந்த குலத்தை கெடுத்தவனுக்கும் நரகம் உண்டாகிறது. இரண்டு வழிகளிலும் அவர்கள் நரக்கத்தை அனுபவிக்கிறார்கள், கொடுமையிலும் கொடுமை. குலக்னானாம் குலஸ்ய. இதனால என்ன எடுத்து? குலத்தினுடைய பாரம்பரியம், குலத்தினுடைய பெருமை போய்விடுகிறது. இது முன்னோர்கள், அதாவது இறந்த முன்னோர்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களுக்கு சென்று சேர வேண்டியதான பித்திருக்களின் பங்கு என்பதாக சொல்லுவோம். அவர்களுக்கு சென்று சேர வேண்டியதான நீத்தார் கடன் என்பது செய்யப்படாமலேயே போய்விடுகிறது. வேற வழி இல்லை. கொஞ்சம் சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும். எனக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் பற்றி பெரிய விஷயம் இல்லை. பிறப்பு இறப்பு பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பெரிய சமாச்சாரம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா இருந்தார், அவர் நல்லவர், அவர் இறந்தார். இறந்தவருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவருக்கு கொல்லி போடணும், அவருக்கு கொல்லி போட்டுட்டேன், அவ்வளோதான். தவிர்த்து மற்றபடி நான் செய்ய வேண்டியதன் ஈமச்சடங்குகள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணிட்டுருக்கேன், நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிட்டுருக்கேன், மனிதர்களுக்கு நான் பல விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிலேயே ஒரு திருப்தி வந்திருக்கு. அதனால் எனக்கு இந்த சொர்க்கத்தில் நம்பிக்கை கிடையாது, நரகத்தில் நம்பிக்கை கிடையாது, நீத்தோர் கடன்களை செய்வதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்பதாக யார் வேணால் சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாது. யார் வேணால் சொல்லலாம், நான் என்ன அனுமதி கொடுக்குறது? அனுமதி கொடுக்கல, சொல்கிறவர்கள் சொல்லட்டும், நாம் அந்த பேச்சை பேசக்கூடாது. நமக்கு அந்த இடத்துல நிறைய சத்த வேணும். ஒரு மகாபாரதத்தில் ஒரு கரை, ஜரத்காரு அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷி விவாக வயது, உரியதான விவாக வயது வந்தும் அவர் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அது. உரியதான விவாக வயது வந்தும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல.
ஏன் பண்ணிக்கலன்னா அதுக்கு ஏதோ ரீசன். நான் படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஏன்ப்பா 42 வயசு 45 வயசுக்கு அதே பேசியிருந்தால் நடக்குமா? அது உரியதான விவாக வயது வந்து கூட அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு நாள் காட்டு வழியாக போயிட்டு இருக்கார் அவர். அப்போ எங்களை காப்பாற்றுங்கள் எங்கேயோ ஒரு சத்தம் வந்தது. போனார். ஒரு கணத்துக்குள்ளே சில பேர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு விழுந்து கிடக்கிற, தலைகீழ தொங்கிட்டு இருக்கா அந்த கணத்தில். ஐயோ நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறார் அவர். அவர்கள் சொல்கிறா, நாங்கள்லாம் ஜரத்காரு என்பதான மகரிஷியின் குலத்தின் முன்னோர்கள். ரொம்ப அழகான விஷயம். ஜரத்காரு என்னும் மகரிஷியின் குலத்தில் உதித்த முன்னோர்கள். அந்த ஜரத்காரு உரிய வயதில் விவாகம் செய்து கொண்டு தனக்கு அடுத்ததாக எங்கள் தலைமுறையை சந்ததியினரை அவன் இன்னும் உண்டாக்கவில்லை. இதனால் எங்களுக்கு நடக்க வேண்டியதான ஈமக்கிரியைகள் சரிவர நடப்பது இல்லை. அந்த ஈமக்கிரியைகள் நடக்காததினாலே நாங்கள் பசியாகவும் பட்டினியாகவும் இந்த பாழுங்கிணற்றில் விழுந்து கிடக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பத்தான் அந்த ஜரத்காரு ரியலைஸ் பண்றார். இதில் இன்னும் டெக்னிக்கலாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த உபன்யாசத்தில் அது ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஜரத்காரு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறார், இல்லை நான் தான் அந்த ஜரத்காருனர். ஏன்பா நீ பண்ணுறது நியாயமா? திருமணம் என்பது ஒரு சரியான வயதில் பண்ணணுமே தவிர்த்து அந்த பருவம் கடந்து திருமணம் பண்ணிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, அந்த திருமணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், கேவலம் காம இச்சை தேகத்தினுடைய தேடலை தீர்த்து கொள்வதற்காக மட்டும் திருமணமானது விதிக்கப்படவில்லை. சந்ததிகள் என்பது தர்மத்தின் வழியாக பிறக்க வேண்டும். நம்முடைய இந்து தர்மத்தின் வழியாக நடக்கக்கூடியதான திருமணங்களில் அந்த பெண்ணின் கைப்பிடித்து சொல்லக்கூடிய மந்திரம், அது எல்லாருக்கும் உண்டு அந்த மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன என்றால், பெண்ணே உன் மூலமாக என்னுடைய இந்த குலம் தழைக்கப் போகிறது, இந்த குலத்திற்கு உரியதான பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள், அவர்கள் இந்த குலத்தின் தர்மங்களை வழுவாமல் செய்ய போகிறார்கள். எப்படி உன்னுடன் சேர்ந்து இந்த குலத்தின் தர்மத்தின் பால் நான் வழுவாமல் நடக்கிறேனோ அதுபோல உன்னிடத்தில் எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த குல தர்மத்தை வழுவாமல் நடத்தி வர வேண்டும் அப்படி சொல்கிறோம். அப்போ முக்கியமான விஷயம் என்ன, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பித்ருக்கர்மாக்களை சரிவர செய்வதே இல்லை. பலருக்கும் தங்களுடையதான பித்ருக்கள் இறந்த தேதினா இந்த இடத்துல என்ன நினச்சிக்கணும், நான் இங்கிலீஷ் தேதி நான் சொல்லலை, திதி என்பது தான் தேதி என்பதாக மருவியது. திதி என்றால் என்ன அர்த்தம், அன்னைக்கு அஷ்டமியா, அன்னைக்கு நவமியா, அன்னைக்கு ஏகாதசியா என்பதாக அந்த திதி சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா உத்தராயணமா தட்சிணாயணமா அதை பார்த்து வைத்து கொண்டு அன்றைய தினத்தில் தன்னுடைய பித்திருக்களுக்கு ஈமக்கிரியைகள் செய்வார்கள். அதே மாதிரி அமாவாசை முதலான நாட்களில் தங்களுடைய பித்திருக்களுக்கு ஈமக்கடன்களை அவர்கள் செய்வார்கள். என்ன நம்முடைய பித்திருக்கள் என்ன கேட்குறா யோசிச்சு பாருங்க. நல்லா ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி எங்களுக்கெல்லாம் வந்து கொண்டு சாப்பாடு போட்டு தான் சொல்கிறா. இன்ஃபேக்ட் இதெல்லாம் சொல்கிறா, நாங்கள் அனாத ஆசிரமத்திற்கு நாங்கள் அந்த சமயத்தில் நிறைய கொடுக்குறோம், இவர்களுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண வேண்டியது நல்ல விஷயம். அனாதைகளுக்கு நாம் நம்மால் முடிந்ததான உதவிகளை செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு நம்மால் இயன்றதான சர்வீஸை பண்ணணும், எல்லாம் சரி. அதுக்காக நம்முடைய தர்மத்தை விட்டுட்டு அதை பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த அவசியம் சமூக சேவைன்றது ரொம்ப இன்றியமையாதது. ஆனால் அதற்காக தர்மத்தை விட்டு இந்த சமூக சேவையை மட்டும் பிடிச்சிக்க முடியுமா? எப்படி சமூக சேவை பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்முடையதான சம்பிரதாய சேவையை பண்ணணும். நம்முடையதான சனாதன தர்மத்தின் வழியான காரியங்களை நம்ம பண்ணி தாகணும். இன்றைக்கும் ஒரு அமாவாசைன்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு கடன்களை எல்லாம் கழிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறா, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னா ஓடி போய் பரிகாரம் பண்ணுறான். கிரகணம் வந்ததுன்னா ஓடி போய் பரிகாரம் பண்ணுறான். ஆனால் தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடனை குறித்து செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எங்களுக்கு வழக்கம் இல்லை, எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறான். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்டேய ஜாயத்தே வர்ண சங்கரஹா சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ஏதா பதந்தி பிதரோஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக கிரியா. இதனால் நம்முடைய முன்னோர்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்கிறார்கள். அவர்களுக்கு தேவை எள்ளும் தண்ணியும் தானே. ஒரு சரியான வழிமுறையில் ஒரு எள்ளும் தண்ணியும். ஒரு அமாவாசைனா அந்த சமயத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களை நினைந்து நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் எவ்வளோ உண்டு. அவர்களை நாம் மறக்கலாமா? அவர்களை நாம் மனசு வருத்தப்படும்படி செய்யலாமா? நம்முடைய வாழ்க்கையை நமக்கு அளித்தவர்கள் அவர்கள் தானே. அவர்களுடைய அனுகிரகத்தினால தானே நம்முடைய வாழ்க்கையை வாழணும், நம்முடைய சந்ததிகள் வாழணும். சந்ததிகள் பாதை மாறி செல்வது, நாம் அவர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்காமல் இருப்பது, நாம் இந்த சனாதன தர்மத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம்
நம்பிக்கை இல்லாமல் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது எவ்வளவு மோசமான விஷயம். இன்னைக்கு ஒரு தை அமாவாசை அப்படின்னு கேட்டால் ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரத்தில், திருப்புல்லானி சேத்துக்கரையில் ஜனங்கள் லட்சோபலட்சம் பேர், திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோவிலில் ஜனங்கள் லட்சோபலட்சம் போய் ஸ்நானம் பண்ணுறான். அவளுக்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை. அவள்லாம் பகவத்கீதை 24 மணி நேரம் கேட்டிருக்காள். அவள்லாம் அவருடைய முன்னோர்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணவாளாக இருக்கணும். அவருடைய முன்னோர்கள் அவர்களுக்கு எவ்வளோ அழகான வழி காமிச்சிருக்கா. அல்ல அவர்களுடைய முன்னோர்கள் பால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு எத்தகையது. இதுதான் இந்த தேசத்தினுடைய பெருமை. ஒரு 10 பேர் மாறின்னு இருக்கா அப்படின்னு காலம், ஒரு 100 பேர் மாறாமல் அந்த தர்மத்தின் வழியிலேயே நடக்கிறவா இருக்கா. அந்த தர்மத்தின் வழியிலே நடக்கிறவா இருக்கா. அந்த 100 பேர் இருக்கா பாருங்க. அவர்களால நமக்கு இந்த தேசத்தினுடையதான பெருமையானது நிலைநாட்டப்படுகிறது. பாமரர்கள், அவளுக்கு பகவத்கீதைலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒண்ணு தெரியும், என்ன? தன்னுடைய முன்னோர்களை வழிபட வேண்டும். தன்னுடைய குலத்தின் வழியாக ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் திருப்பதியில முதல் மொட்டை போடணும் அப்படின்றது ஒரு வழக்கம். அந்த மொட்டையை அந்த குழந்தைக்கு சன்னதியில் ஸ்ரீவாரி புஷ்கரணியில் போய் ஸ்நானம் பண்ணி குழந்தைக்கு ஒரு மொட்டையை போட்டு கோவிந்தா கோவிந்தான பெருமாளை சேவிச்சு அதனுடைய உண்டியில் 10 ரூபா அந்த குழந்தை கையால் போட வச்சு அழைச்சின்னு வருது ஒரு சந்தோஷம். அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு. அந்த முன்னோர்களுக்கு தங்களால் முடிந்ததான ஒரு பித்ரு திதி என்பது, அந்த திதி கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய வழக்கம். எவ்வளோ பெரிய விஷயம், பெருமை இதெல்லாம். அர்ஜுனன் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு போறாரு, இவர் ஏதோ வேற ஏதோ போறாரு, இவர் ஜாத்தியை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசுறாரு, எப்படி பேசுறாரு அப்படிலாம் நீங்க பேசுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி அலட்சியப்படுத்திடாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. எதையும் உயர்வு தாழ்வையை பற்றி பேசுறதுக்காக இங்கே வரல. நமக்கு என்பதாக ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு பரம்பரை இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதன் வழி நாம் நடப்பது என்பதுதான் நமக்கு இன்றியமையாதது. அது போயிட போறதே இந்த யுத்தத்தினால. இப்படி ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொன்னா பண்பாடு இல்லாமல் அனைவரும் நாசத்தை அடைந்து விடுவார்களே, அத்தனை பேருக்கும் நரகம் கிடைத்து விடுமே என்னும் அர்ஜுனுடைய வருத்தமானது இங்கே வெளிப்படுகிறது. மேல அர்த்த விசேஷங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இப்பொழுது அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமிகள் சொன்ன ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் பாராயணம் செய்வோம். அதர்மாபிபவாத் கிருஷ்ண அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்த்ரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः ஜாயதே வர்ணசங்கரः சங்கரோ நரகாயைவ சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாங்குலஸ்ய ச குலக்ஞானாங்குலஸ்ய ச வதந்தி பிதரோ ஹ்யேஷா பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோதகக்ரியாः. லுப்தபிண்டோதகக்ரியாः. நாம் அனைவரும் சேர்ந்து அனுசந்தானம் செய்வோம். अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः सङ्करो नरकायैव कुलघ्नानाङ्कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः. அடுத்ததாக நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே,
ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே ஓம் நாராயண
ஓம் நமோ நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண ஹரி நாராயண பத்ரி நாராயண பத்ரி நாராயண பத்ரி நாராயண லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண நமோ நாராயண சத்யநாராயண 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 நமோ நாராயண ஹரி நாராயண நமோ நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி நாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண பத்ரி நாராயண பத்ரி நாராயண லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி நாராயண சத்யநாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரி ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நாம் செய்த பாராயணத்தில் ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் அதை மன்னித்தருள ஆண்டவனை பிரார்த்திப்போம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत्
तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम्। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम्। श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय மங்களம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।